ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஏரியாவில் வந்து ஒரு முந்திரி தோப்பு ஒன்று இருக்குது. அந்த முந்திரி தோப்பில் இதுதான் சீசன் டைமில் வந்து முந்திரி பழம் வந்து நிறையவே இருக்கும். சரி, நம்ம அப்படியே வந்து விசிட் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரும் வந்து உள்ளே அலோடு இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்ளே வந்து போய் பார்க்கலாம். பழம் நிறைய இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு உள்ளே போய் அப்படியே தொடர்ந்து வந்து உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி காய்ஸ், நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஒவ்வொரு மரமும் அந்த எந்த மரத்தில் வந்து நல்ல பழம் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில இதில் வந்து பூதான் விட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் சின்ன சின்ன பூ தான் இருக்குது. சம்மர் டைம்ன்றதுனால இது மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே போனோங்கன்னா எவ்வளோ பழம்லாம் உள்ளே வந்த உடனே அந்த வாசனை வந்து முந்திரி தோப்பு அந்த பழத்தோட வாசனை வந்து சூப்பராக தெரியுது நம்மளுக்கு. சரி, நான் அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் பார்க்கலாம் ஏதாவது ஒரு பழம் இருக்கான்ட்டு. ஆமாம், உள்ளே இருக்குங்க. காய்ஸ், இப்போ ஒரு பாருங்கள், எல்லா அணில் வந்து சாப்பிட்டு போட்டுருக்கு. எல்லா அணிலும் வந்து சாப்பிட்டு போட்டுக்குது. இது பார்த்தோன்னா நல்லா கடிச்சு போடுது. இந்த முந்திரி கொட்டைங்களை மட்டும் நம்ம இப்போ ஒன்றா வந்து சேகரிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோ வந்து ஃபுட்டேஜ் பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம், எந்த அளவுக்கு வந்து உள்ளே இருக்குன்ட்டு. இது ஓகே, இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கினது. வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு வரும்போது வெயில் காலத்தில் அதிகமாக இதெல்லாம் சாப்பிடுவோம். ஏன்னா தண்ணி தாகத்தை போகணும். ஆனால் வந்து ரொம்ப தொண்டை வந்து ரொம்ப காரமாக ஒரு மாதிரி இருக்கும். சரி வாங்க உள்ளே அப்படியே போகலாம். நம்ம காய்ஸ் அப்படியே உள்ளே வந்து சென்டரில் வந்திருக்கோம். அப்படியே வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான். நான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் மேலே இருக்குது. அதான் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? இந்த பாருங்கள் முந்திரி பழத்தை அப்படியே பிடுங்கலாம். பார்த்தீங்களா முந்திரி பழம். சரி வாங்க, நம்ம இன்னும் வந்து கீழே வந்து நிறைய வந்து பழம் வந்து அணில் அந்த மாதிரி எல்லாம் வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கொட்டைக்காக தான் வந்து இந்த முந்திரியோட கொட்டைக்காக தான் நிறைய பேர் இந்த பக்கம் வந்து பிடின்னு போவாங்க. இது யாரும் அலோட் பண்ணாதனால பாருங்கள் அங்கேயும் நிறைய இருக்குது அந்த சைடு ஃபுல்லாகவே. சரி, நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இப்படி உள்ளே வாங்க அப்படியே. காய்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக இதில் வந்து அங்கே பழம் இருக்குது உள்ளே, அதையும் நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பழத்தை இப்போ பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குது. பழம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கம்மியாக பழம் இருக்குது. காய்ஸ் வெறும் எறும்பாகவே இருக்குது, போட்டு தாக்குது எறும்பு. ஓஹோ, எறும்பு ஆஹா, எறும்பு போட்டு பாட்டி வதிக்குதுன்னு. ஓகே, அப்படியே கொஞ்சம் இன்னும் உள்ளே போய் பிடிட்டு வந்துடலாம். ஓ கைஸ், எறும்பு தான் அதிகமாக இருக்குது. நீ பார்த்தீங்களா இந்த மரத்தில்? ஓ, எறும்பு இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த மரத்தில். என்ன பிடுங்க முடியல பாருங்கள் எவ்வளோ கொட்டை இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா? சரி பாருங்கள் மேலே அப்படியே இந்த சைடு அப்படியே வாங்க, உள்ளே வாங்க அப்படியே. காய்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மரமாக போகலாம். நம்ம எந்த மரத்தில் அதிகமாக இருக்குன்ட்டு. இந்த முந்திரி தோப்புக்குள்ளே இப்போ தான் வந்துருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ முந்திரி வந்து கிடச்சிருக்கு. இன்னும் உள்ளே போனால் நிறையவே அதிகமாகவே கிடைக்கும். சரி அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. கைஸ், உள்ளே வந்து நம்மளை வந்து உள்ளே விடல, இருந்தாலும் பின்னாடி வந்து இந்த கொட்டைங்கள்லாம் வாங்கி தான் உள்ளே வந்து பழத்தை மட்டும் கொடுத்தாரு. நம்மளை வந்து ஃபுல்லாகவே வந்து விடாதனால வெறும் கொட்டைங்களை மட்டும்தான் எடுத்துங்க, ஓகேங்களா? சரி வாங்க வாங்க அப்படியே உள்ள போகலாம். ஃபுல்லாகவே நல்லா முந்திரி கொட்டை காய வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே காய வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஓனர், முந்திரி தோப்போட ஓனர் வந்து இது ஃபுல்லாகவே இங்கே காய வச்சுருக்காங்க. இது டெய்லி வந்து இவ்வளோ கீழே வந்து கீழே விழுந்துருக்க பழங்கள் இல்லைன்னா சில பழங்கள்லாம் எடுத்து இது காய வைப்பாங்க.
டெய்லி வைஸ். காய்ஸ் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேங்க. ஓனர் வந்து திட்டினார். அதனால் இது கொஞ்சம் அதனால் ஒரு சைடில் வந்து ஒரு மரத்துக்கட்டில் வந்து உட்காந்துருங்க. அவர்கிட்ட சொல்லிட்டுங்க இந்த கொட்டைங்களாம் இங்கே கொடுத்துட்டு போக சொல்லி. அதனால் இந்த பழத்தை மட்டும் வந்து அவர் வந்து உள்ளே போய் திருடு போனதுக்கு அவர் உள்ளே திட்டினார். சரி அது வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி நாங்கள் ஒரு 4-5 அவர்கிட்ட கேட்டு வந்து லாஸ்ட்டில் பிடிங்கிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. ஓகே இது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? ஓகே ஃபஸ்ட்டு இந்த பழத்தை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இருங்க இந்த சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த கொட்டையோடு சேர்த்து. பட் ஆனால் இந்த கொட்டையை வந்து நீங்கள் வாயில் கடித்தாலோ இதெல்லாம் வாயில் புண்ணாயிடும். அதனால் நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் வந்து விட்டலாம். வேக வச்சு சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த பழத்தை வந்து நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் வந்து நான் இப்போ இந்த பழத்தை வந்து சாப்பிட போகிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த கொட்டைங்களாம் எடுத்துன்னு போய் நம்ம சுட்டு சாப்பிட்லாம். இது ஒரு அடுத்த வீடியோ மேக் பண்ண வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த கொட்டைங்களை சுட்டு நான் இந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிட்றதுன்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த முந்திரியில் வந்து ஒயின் நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓகே. இன்னொரு பழத்தை சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது. வந்ததுக்கு சுற்றியும் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த பழத்தோட முந்திரியோட பழத்தை வந்து நல்லா டேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கொட்டைங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சுட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸாக வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த முந்திரி பழம் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க. காய்ஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணும்ன்ட்டு உங்களுக்காக மேக் பண்ணுறேன். கமெண்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். காய்ஸ் முந்திரி கொட்டி ஆட்டையை போட்டுட்டோம். அவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கல. லாஸ்ட்டில் முந்திரி கொட்டையை ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டோம். ஓகேங்களா?